குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நியூ டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு வெட்னஸ்டே வந்து மேக்ஸ் இருக்கும். ஓகேவா? மேக்ஸ் ஆர் ரீசனிங். தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஆர் ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு தான் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் கிளாசிக்கல் டான்சஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் கிளாசிக்கல்னு வரும். அப்படி இல்லைன்னா பாரம்பரிய நடனங்கள். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மெமரைஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி ஸ்கூலில் மனப்பாடம் பண்ணுவோம் அந்த மாதிரி இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ அதில் வர்றது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் டான்சஸ் டோட்டலாக இந்தியாவில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 டான்சஸ். ஓகேவா? ஸோ தமிழில் வந்து எழுதிக்கோங்க. ஸோ 8 நடனங்கள். ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னென்னன்றது எழுதிக்கோங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரதநாட்டியம். ஸோ தமிழ் மீடியம்க்கு எழுதி போடணும்னு அவசியம் இல்லைல்ல. நீங்க சொல்ல சொல்ல தமிழ்ல எழுதிப்பீங்களா இல்ல எழுதி போடணுமா? சாட்ல சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இங்கிலீஷ்க்கு ஸ்பெல்லிங் தெரியணும். தமிழ் மீடியம் சொன்னாவே எழுதிப்பீங்களா இல்ல எழுதி போடணுமா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பரதநாட்டியம் நம்ம ஊர் தான், தமிழ்நாடு. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். ஓகே. ஸோ நான் அப்படியே சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நான் இங்கிலீஷ்ல மட்டும் எழுதி போடுறேன், தமிழ்ல இருக்கிறத அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்றேன். ஸோ தமிழ் பரதநாட்டியம் தமிழ்நாடு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் குச்சிப்புடி. ஸோ குச்சிப்புடி வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஸோ ஷார்ட்டா ஏபின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஆந்திரா, ஆந்திர பிரதேசம். தமிழ்னா ஆந்திரா அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கதக். கதக் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா நார்த் இந்தியால எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால ஜென்ரலா நார்த் இந்தியான்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கதகளி. ஸோ கதகளி வந்து கேரளா. ஸோ கேரளால மட்டும் டோட்டலா 2 டான்ஸ் வரும். ஒன்னு கதகளி. ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோகினி ஆட்டம். ஸோ மோகினி ஆட்டம் சேம் கேரளா தான். அடுத்தது ஒடிசி, ஒடிஷா. அதே மாதிரி மணிப்பூரி, மணிப்பூர். மணிப்பூரி, மணிப்பூர். ஓகேவா? தென் லாஸ்ட் ஒன் சத்ரியா. சத்ரியா அஸ்ஸாம். சத்ரியா. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் எப்படி கேட்பாங்கன்னா அந்த டான்ஸுக்கான ஸ்டேட்டை வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க, மேட்ச் பண்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தெரியணும். மொத்தத்துல கிளாசிக்கல் டான்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்கு அப்படின்றது தெரிஞ்சாதான் அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஓகேவா?
ஸோ இதை யார் சொல்றாங்க, 8 டான்ஸ் இருக்கு அப்படின்றத யார் சொல்றாங்கன்னா சங்கீத நாடக அகாடமி. ஓகேவா, தமிழ் எழுதிக்கோங்க, சங்கீத நாடக அகாடமி. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கீத்னு சொல்லுவோம். ஓகேவா, சங்கீத் நாடக் அகாடமி. தமிழ்ல சங்கீத நாடக அகாடமி. இது காப்பி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நோட்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இது தானே ரிட்டன் தானே அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்காதீங்க, நோட்ஸா எடுத்துக்கோங்க. அப்பதான் படிக்கிறப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு தடவை எடுக்கிறதே கரெக்டா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட், ஸோ இப்போ இதுல ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் பரதநாட்டியம். ஸோ ஃபர்ஸ்ட் முதல்ல கிளாசிக்கல் டான்ஸ், அதாவது பாரம்பரிய நடனம் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். ஓகேவா, ஸோ இருக்கிறதுலேயே மிகவும் பழமையான, அதாவது ஓல்டஸ்ட் டான்ஸ் எதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பரதநாட்டியம் தான் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ எழுதிக்கோங்க பரதநாட்டியம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ பரதநாட்டியத்தோட ஆரிஜின் என்னது, தமிழ்நாடு. ஓகேவா, ஸோ அதில் எழுதிக்கோங்க ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் டான்ஸ், மிகவும் பழமையான பாரம்பரிய நடனம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, ஸோ இது ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடும்போது எப்படிதான் ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோலோ, அதாவது ஒருத்தங்க மட்டும் தனியா அரங்கேற்றம் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்காரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதாவது தனிநபர் ஆடும் நடனத்திற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இக்காரையா. இக்காஹரியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ இந்த பரதநாட்டியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்தது கிடையாது. ஓகேவா, சோ நம்ம பழங்காலத்துல இதெல்லாம் எங்க, இந்த பரதநாட்டியம் அப்படின்றது எங்க தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பிள்ஸ்ல, கோவில்கள்ல. ஓகேவா, சோ இந்த கோவில் இப்பவும் பாத்தீங்கன்னா எங்க ஆடுறாங்க, கோவில்ல தானே ஆடுவாங்க. ஓகேவா, இந்த அரங்கேற்றம் பண்றது, அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷனல்ஸ் எல்லாம் வரும்பொழுது டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி. சோ மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னா பரதநாட்டியம் அப்படின்றது எப்போ ஆரிஜின் ஆச்சுன்னா அந்த காலத்துல, அதாவது சேரா சோழா பாண்டியாஸ் இருக்கும் பொழுதே இந்த கோவில்கள்ல வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த யார் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேவதாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது கோயிலுக்குன்னே ஒருத்தவங்களை ஒப்படைச்சிருப்பாங்க லேடிஸ. ஸோ அந்த லேடிஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவுளுக்காக நினைச்சு கடவுளுக்காகவே டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஓகேவா, ஸோ அதனால இந்த பரதநாட்டியத்துக்கு முன்னாடி நிறைய பேர்கள்லாம் இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ என்னென்ன பேர்கள் அப்படின்றது எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சதிராட்டம். ஸோ தமிழ் மீடியத்துக்கு ஈஸி தான், சொல்ல சொல்ல அப்படியே எழுதிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சதிராட்டம், அடுத்தது தேவராட்டம், அப்புறம் பரத்தியர் ஆட்டம், பரத்தியர் ஆட்டம், அப்புறம் தாசி, தாசின்றத நம்ம தேவதாசின்னு சொன்னோம்ல, தாசி ஆட்டம். தென் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா இந்த தாசிஸ் அப்படின்றத வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி அபாலிஷ் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா திரும்பவும் இந்த தாசி ஆட்டம் அப்படின்ற பேரை நீக்கிட்டு, ஏன்னா தேவதாசின்றதை ஒழிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ தாசின்றதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக தான் என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரதநாட்டியம். ஏன் பரதன் அப்படின்ற பேர் வச்சாங்க அப்படின்னா இந்த இந்த டான்ஸை வந்து முதல்ல யாரு சொன்னாங்க அப்படின்னா பரத முனிவர் அவர் தான் வந்து சொன்னாராம். ஓகேவா? இந்த மாதிரி டான்ஸ் ஃபார்ம் இருக்கிறது அப்படின்றத யார் சொன்னாங்கன்னா பரத முனிவர். ஸோ அதனாலேயே அவரோட பேரை வச்சு என்னன்னு போட்டாங்க, பரதநாட்டியம் அப்படின்னு வச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளாசிக்கல் டான்சஸ் டான்ஸ்ன்றது ஒன்று இருக்கு அப்படின்றத வந்து யார் வந்து ரிட்டன்ல சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பரத முனி. ஓகேவா? பரத முனி. சோ அந்த முனிவர் பேரையே கடைசியா நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், தாசியை எடுத்துட்டு பரதநாட்டியம் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட், பரதநாட்டியத்துக்கான ஒவ்வொரு நாட்டியத்திற்கும் ஒவ்வொரு தனியான ஒரு குறியீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்ப பரதநாட்டியத்திற்கான குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா நெருப்பு. ஓகேவா? சோ எழுதிக்கோங்க, சிம்பல், சின்னம், குறியீடு எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் தமிழ்ல. ஓகேவா? சோ பரதத்துக்கான சிம்பல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபயர். இது கேட்பாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் இருக்காது, ஒரு சில டான்சஸ்க்கு மட்டும் தனித்தனியா சிம்பல் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ அதுல பரதநாட்டியத்திற்கான சிம்பல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபயர். நெக்ஸ்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த தாசி ஆட்டத்தை ஒழிச்சிருப்பாங்க. ஓகேவா? மறுபடியும் இந்த பரதநாட்டியம் அப்படின்றத யார் வந்து திரும்பவும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர். ஓகேவா? சோ யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இ கிருஷ்ணசாமி, சாரி கிருஷ்ணா ஐயர். எழுதிக்கோங்க, இ கிருஷ்ணா ஐயர் அண்ட் ருக்மணி தேவி அருந்தாலே. ருக்மணி தேவி அருந்தாலே. ஓகேவா? சோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரீநேம் பண்ணாங்க. ரீநேம் தாசி ஆட்டம் டு பரதநாட்டியம். சோ பரதநாட்டியம் அப்படின்னு பேர் வச்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான், கிருஷ்ணா ஐயரும் ருக்மணி தேவி அருண்டலி. தமிழ்ல எழுதுறவங்க இவங்க ரெண்டு பேர்த்து பேரை எழுதிட்டு தாசி ஆட்டம் என்ற பெயரை பரதநாட்டியமாக மாற்றினர் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், பரதநாட்டியம் வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அதிகமா இருந்துச்சுன்னா தஞ்சாவூர். எழுதிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் எழுதும்போது தாஞ்சூர்னு வரும். ஓகேவா? ஸோ அந்த பரதநாட்டியமே ஆடுறவங்க ஒரு தனி கேஸ்டாவே இருந்தாங்க. ஓகேவா? அதுக்குன்னு தனியா ஒரு ஒரு கேஸ்ட் குரூப் மாதிரி இருந்தாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்டுவனர். தமிழ் எழுதும்போது எழுதிக்கோங்க, பரதநாட்டியம் பாரம்பரியமாக ஆடுபவர்களை நட்டுவனர் என்று அழைத்தனர். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் எழுதுறவங்க ஷார்ட்டா எழுதிக்கோங்க. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் நட்டுவனர். இந்த ஒரு குரூப்பே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா என்னதான் ஆடுவாங்க, பரதநாட்டியம் தான் ஆடுவாங்களே.
ஓகேவா? நெக்ஸ்ட் காப்பி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட். ஸோ பரதநாட்டியம் மட்டும்தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேவா? மற்றதெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கடவுளுக்கும் ஆடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கே தெரியும், நம்மளோட இதுல படி பாத்தீங்கன்னா இந்து கலாச்சாரப்படி மொத்தம் 2ஆ பிரியும். ஒன்னு சைவம், இன்னொன்னு வைணவம். கரெக்டா? ஸோ அது எழுதிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்ல எழுதும்போது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஷைவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிராக்கெட்ல வேணா எழுதிக்கோங்க. சைவம். சைவம்னா யாரை கும்பிடுறவங்க? சிவா. ஓகேவா? ஸோ பிராக்கெட்ல சிவா போட்டுக்கோங்க. ஸோ சிவனை வழிபடுறவங்க தான் சைவம். ஓகேவா? ஸோ மேஜரா சிவனுக்கு வழிபடுறவங்க சிவனை வழிபடுறவங்க யார் ஆடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ், மென். ஸோ மென் மீன்ஸ் இது நாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்குலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்குலைனா ஆண் நடனம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபெமினைனா பெண் நடனம்னு அர்த்தம். ஓகேவா? அதுவே வைஷ்ணவைட். ஸோ வைஷ்ணவைட் அப்படின்றது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள். ஓகேவா? விஷ்ணு, லார்ட் விஷ்ணு. ஸோ இது மேஜரா வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு யார் ஆடுவாங்க? ஆண்டாள் தானே ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த கான்செப்ட்ல மேஜரா விஷ்ணுவுக்கு வந்து யார் ஆடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பெண்கள். ஸோ ஃபெமினைன். ஓகேவா? ஸோ மாஸ்குலைன்னா யாருக்குன்னா லார்ட் சிவா. ஃபெமினைன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு, பெருமாள். ஸோ இந்த இது இருக்கிறது அப்படின்றது எது அதாவது நம்மளுக்கு கிடைச்ச முதல் ஆதாரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகேவா? ஸோ இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியத்திலேயே இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க தொல்காப்பியம். இங்கிலீஷ்ல எழுதுறவங்க பிரசன்ட் இன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? திஸ் டான்ஸ் பிரசன்ட் இன் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை. ஸோ தமிழ்ல எழுதுறவங்க எப்படி எழுதணும் அப்படின்னா இந்நடனத்திற்கான ஆதாரங்கள் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது அல்லது உள்ளன அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க. மணிமேகலை. ஓகேவா? நெக்ஸ்ட் முத்ரா. ஸோ இந்த நீங்க பரதநாட்டியத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க கையோட இது பார்த்திருப்பீங்களா? அந்த விரல் வந்து ஒவ்வொரு விரல் பிடிச்சு எடுப்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்திரைகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க ஒரு ஒரு ஸ்டெப் வைக்கும் போதும் ஒரு ஒரு முத்திரைகள், அதாவது கையோட அந்த ஃபிங்கர்ஸ் இதை வந்து மாத்திட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு பேரு தான் முத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல நம்ம எல்லா முத்ரஸும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெயின் முத்ரா என்னன்றது மட்டும் படிச்சுக்கோங்க. தமிழ்ல வந்து முத்திரை, இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன முத்ரானா கடக முகம் ஹஸ்தா. தமிழ்ல அப்படியே எழுதிக்கோங்க. கடக முகன் வரும். ஓகேவா? முக ஹஸ்தா. ஸோ இந்த முத்திரை தான் மெயின் முத்திரை. ஓகேவா? கடக முக ஹஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூமெண்ட்ஸ், அதாவது அவங்களோட அந்த அசைவுகள். ஓகேவா? ஸோ அது நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க டான்ஸ் அந்த பரதநாட்டியத்திலே பாத்தீங்கன்னா பார்க்கணும் ஒவ்வொரு, அதாவது ஒரு ஒரு சவுண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரியும் அந்த அந்த இடத்துல எக்ஸ்பிரஷன்ஸுக்கு ஏத்த மாதிரியும் மூமெண்ட் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ட் மட்டும் எழுதிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா அலரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அலரிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ளவர்ஸ் ஆஃபரிங். அதாவது
ஒரு இப்போ சாமிக்காக ஆடுறாங்க அப்படின்னா இப்போ சாமி கிட்ட பூவை கொட்டுற மாதிரி ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க பார்த்திருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் என்னன்னா அலரிப்பு. அது ஒரு மூமெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. இதுல மெயினே இந்த அலரிப்பு தான். மற்றதெல்லாம் ஜென்ரலா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்ணம், தாளம், தில்லானா, மங்களம், சப்தம், ஜதீஸ்வரம். அவ்வளவுதான். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி. அவ்வளவுதான். ஸோ இதோட டான்ஸோட முடிஞ்சு. அடுத்தது பர்சனாலிட்டிஸ். பர்சனாலிட்டிஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை தோற்றுவிச்சவங்க, இதை கொண்டு வந்தாங்க, அவங்கள மட்டும் படிச்சுக்கோங்க. தென் கரண்ட் அஃபேர்ஸ்ல யாருன்னா இது ரிலேட்டடா வந்தாங்கன்னா அவங்கள படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானன்னா ஆல்ரெடி நம்ம ருக்மணி தேவி பார்த்தோமா? ஸோ அவங்கள எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாமினி கிருஷ்ணமூர்த்தி. இவங்கெல்லாம் முக்கியமான ஆளுங்க. ஓகேவா? யாமினி கிருஷ்ணமூர்த்தி. ஸோ இவங்க வந்து ரெசிடென்ட் டான்சர்னு சொல்றாங்க. எங்கன்னா திருப்பதி டெம்பிள் இருக்கு பாத்தீங்களா? அங்க வந்து டான்ஸ் ஆடுறவங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் யாமினி கிருஷ்ணமூர்த்தி. வேணா ஷார்ட்டா எழுதி பிராக்கெட்ல வேணா எழுதிக்கோங்க, திருப்பதி டெம்பிள். ஸோ திருமலா திருப்பதி டெம்பிள் அங்க வந்து ரெசிடென்ட் டான்சராகவே இருக்காங்க இவங்க. ஓகேவா? ஸோ யாமினி கிருஷ்ணமூர்த்தி. ஓகேவா? ஸோ இதுக்காக அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்ம விபூஷன் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அவார்டு எழுதிக்கோங்க, பத்ம விபூஷன். ஸோ பத்ம விபூஷன்னா அப்போ அதுக்கு முன்னாடி பத்மபூஷன், பத்ம ஸ்ரீ எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே பெரிய அவார்ட்னா பத்ம விபூஷன். ஸோ அதனால அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ எப்பனா 2016. அதே மாதிரி அடுத்தது செகண்ட் பர்சன் யாருன்னா சோனா. சோனா மன்சிங். தமிழ்லயே அதே தான், சோனா மன்சிங். ஸோ இவங்களும் சேம் பத்ம விபூஷன் எப்போ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2003. ஸோ இந்த பரதநாட்டியத்திற்காக வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளவுதான். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா?
நெக்ஸ்ட். ஸோ இதோட பரதநாட்டியம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ பரதநாட்டியத்தோட சிம்பல் என்ன சொன்னா ஃபயர். ஓகேவா? ஸோ இது முதல்ல இந்த டான்ஸ் பத்தி சொன்னவர் யாருன்னா பரத முனிவர். அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இந்த பரதநாட்டியம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டான்ஸும் என்னன்னு கேட்டீங்கன்னா பரதநாட்டியம் தான். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் எழுதிக்கோங்க, குச்சிப்புடி. ஸோ ஆல்ரெடி சொன்னா குச்சிப்புடின்றது எங்க ஆந்திரா. ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பகவத மேளா டான்ஸ் எழுதிக்கோங்க. அனதர் நேம், இன்னொரு பெயர் பகவத மேளா. பகவத மேளா டான்ஸ். நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ இது எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு, ஸ்பீட் அண்ட் மூவ்மெண்ட். அதாவது இவங்க டான்ஸ் ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்பீட் அண்ட் டிராஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ், வேகம் மற்றும் அதி அசைவுகளை கொண்டது. டிராஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ், டிராஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதோட சிம்பல் வந்து பாத்தீங்கன்னா எர்த். ஸோ நம்ம ஆல்ரெடி பரதநாட்டியத்துக்கு ஃபயர் பார்த்தோமா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எர்த், பூமி. ஓகேவா? பூமியே வந்து குறியீடா வச்சிருக்காங்க, சின்னமா வச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இது வந்து இந்த குச்சிப்புடி அப்படின்றது எதுல இருந்து தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க, த ஸ்டோரி ஆஃப் சத்யபாமா. ஸோ சத்யபாமா அப்படின்றவங்க யாரு? கிருஷ்ணாவோட ஒய்ஃப். கரெக்டா? ஸோ அவங்களோட ஸ்டோரிய டெபிக் பண்ற மாதிரி தான் இந்த டான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குச்சிப்புடி. ஓகேவா? சத்யபாமா, த ஒய்ஃப் ஆஃப் கிருஷ்ணா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரிய சொல்ற மாதிரி தான் இந்த குச்சிப்புடி டான்ஸ் வந்து மேஜரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலயும் அதே மாதிரி அவங்களோட அசைவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா தரங்கம் எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்ல இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூமெண்ட்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மூமெண்ட்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ். ஸோ தமிழ்ல வந்து அசைவுகள் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. தரங்கம், படம், சப்தம், கணேசவந்தனா. கணேசவந்தனா. நெக்ஸ்ட் இதுல இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தரங்கம் சொன்னோம்ல. ஸோ இந்த தரங்கம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா
பிராஸ் பிளேட் மேல ஏறி நின்று ஆடுவாங்க. ஓகேவா? அதாவது அந்த பித்தளை தட்டு இருக்குல்ல, தட்டுக்கு மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடுவாங்க. நீங்க இந்த டிவில எல்லாம் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க. ஸோ த டான்சர் dances on a rim of brass plate. ஓகேவா? ஸோ அந்த பிளேட்டுக்கு மேல, அதாவது பிளேட்டை திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலேயே டான்ஸ் ஆடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இதுல வந்து இம்பார்ட்டன்டான ஒரு இது ஸ்பெசிஃபிக்கா. ஓகேவா? குச்சிப்புடிக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ். ஓகேவா? ஸோ யார் யாருன்னு பார்த்தலாம். இது அவ்வளவுதான், பெருசா எதுவும் இல்லை. ஓகேவா? மேஜரா அதே மாதிரி. ஸோ நம்ம இப்போ பரதநாட்டியம் பார்க்கும்போது ரெண்டு வகையும் பார்த்தோம். அதாவது மேஸ்குலைன் சிவனுக்கும் ஆடுவாங்க, அதே மாதிரி பெருமாளுக்கும் கேர்ள்ஸ் ஆடுவாங்க. குச்சிப்புடியை பொறுத்த வரைக்கும் மேஜரா யார் ஆடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ். அதுவும் பர்டிகுலர்லி பிராமின் பாய்ஸ் மட்டும்தான் ஆடுவாங்க. பட் இப்போ வந்து மாறிடுச்சு. பட் இனிஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிராமின் பாய்ஸ். ஓகேவா? ஸோ இனிஷியலி பெர்ஃபார்ம்டுன்னு எழுதிக்கோங்க. அதாவது முன்காலத்தில் பிராமிய ஆண்கள் மட்டுமே இதனை ஆடினர், அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இனிஷியலி பெர்ஃபார்ம், பட் நவ் போத் ஜெண்டர்ஸ். ஸோ இப்போ வந்து ரெண்டு பேருமே ஆடுறாங்க பெர்ஃபார்ம். ஸோ இப்போ வந்து ஜென்ஸும் ஆடுறாங்க, லேடிஸும் ஆடுறாங்க. ஓகேவா? அட் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் எழுதிக்கோங்க. ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்டா இது எல்லாமே ரெட்டின் முடியும். ஓகேவா? ரெட்டின் முடியறவங்க எல்லாமே குச்சிப்புடி டான்ஸ் ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ராஜா ரெட்டி, இது வந்து ஒரு கீவேர்டு மாதிரி. ஓகேவா? ஸோ ரெட்டின்னு முடிஞ்சிச்சுன்னா அவங்க என்னவா இருப்பாங்க, குச்சிப்புடி அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ராதா ரெட்டி, யாமினி ரெட்டி. ஸோ இது இல்லாம யாமினி கிருஷ்ணமூர்த்தி, யாமினி கிருஷ்ணமூர்த்தி, மல்லிகா சாராபாய். ஸோ இவங்களும் சேர்த்துக்கோங்க. மல்லிகா சாராபாய். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா?
நெக்ஸ்ட் டான்ஸ் ஒடிஷி. ஸோ நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க ஒடிசி. ஸோ ஒடிசி அப்படின்றது எந்த ஸ்டேட்டு? ஒடிஷா. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிஷாவோட ஒரு மிகவும் பழமையான ஒரு நடனம். ஓகேவா? ஸோ இந்த ஒடிசி அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டி பூவா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்படி தாசி ஆட்டம்னு சொல்றோம்ல பரதநாட்டியத்தை, அந்த மாதிரி ஒடிசால இருக்கிற முன்னாடி பெண்கள் ஆடுனது என்னன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டி பூவா அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ ட்ரெடிஷ்னல் நேம்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ தமிழ்ல முந்தைய பெயர் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ கோட்டி பூவா. ஸோ இது வந்து மேஜரா பெண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பெண்கள் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹாரிஸ். மஹரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பெண்கள் மட்டும்தான் ஆடிட்டு இருந்தாங்க. இப்பதான் யங் பாய்ஸும் சேர்ந்து ஆட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? பட் ஆனா ஒடிசி அப்படின்றது பாத்தீங்கன்னா மேஜரா யாரு தான் ஆடுவாங்க அப்படின்னா ஃபீமேல் ஃபெமினைன் டான்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி குச்சிப்புடி வந்து யார் தான் ஃபர்ஸ்ட் ஆடினாங்க? பாய்ஸ் தான் ஆடினாங்க. கரெக்டா? ஸோ அது வந்து ஒரு மாஸ்குலைன் டான்ஸ். அதுக்கப்புறம் தான் இப்போதான் ரீசெண்டாக கேர்ள்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இது அப்படியே டைரக்ட் ஆப்போசிட். ஒடிசி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? கேர்ள்ஸ் தான் ஆடுவாங்க. இப்போதான் பாய்ஸ் வந்து ஆடுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த கேர்ள்ஸ் ஆடுறதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டி பூவா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அது கீழே ஃபாதர் ஆஃப் ஒடிசி. ஸோ நம்ம எப்படி பரதநாட்டியத்துக்கு பரதமுனி சொல்றோமோ அந்த மாதிரி ஒடிசி அப்படின்ற டான்ஸுக்கு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கேலுச்சரன் மோகபத்ரா. ஏதாவது ஒரு பேர் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் தானே கொடுப்பாங்க. ஸோ அதனால ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கோ அதை எழுதிக்கோங்க. கேலுச்சரன் மோகபத்ரா. தமிழ்ல அதேதான் மோகபத்ரா அப்படின்னு வரும். ஓகேவா? ஃபாதர் ஆஃப் ஒடிசி. ஸோ இவர் வந்து என்ன அவார்டு வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சேம் பத்ம விபூஷன். ஓகேவா? நான் வீண் போடுறேன். ஓகேவா? நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. பத்ம விபூஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2000. இதுல மொத்தம் 2 பேர் இருக்காங்க. ஒன்னு ஃபாதர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆதி குரு. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதி குரு ஆஃப் ஒடிசி டான்ஸ். ஸோ இதோட ஆதி குரு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பங்கஜ் சரண் தாஸ்ன்னு சொல்றாங்க. பங்கஜ் சரண் தாஸ். ஓகேவா? ஸோ 2 பேர் இருக்காங்க. ஃபாதர்னு கேட்டா மோகபத்ரா. ஆதி குரு யாரு அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் யார் முதல்ல சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா பங்கஜ் சரண் தாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து எந்தெந்த அந்த அசைவுகள் அந்த முத்திரை எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பல்லவி, மோக்ஷா, பல்லவி மோக்ஷா, தரிஜாம், மங்களாச்சரண், பாத்து நிர்த்தயா. பாட்டு நிர்த்தயா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் எலமெண்ட்ஸ். அடுத்து பர்சனாலிட்டிஸ். அதுக்கு முன்னாடி சிம்பிள். ஸோ சிம்பிள் எழுதிக்கோங்க வாட்டர். ஸோ ஒடிசியோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். ஓகேவா? தென் லாஸ்டா பர்சனாலிட்டிஸ். ஸோ இதுல யார் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? புரோத்திமா கௌரி. கௌரி அப்படின்ற பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புரோத்திமா
கௌரி, மாதவி, சுதாகர் சாஹூ, ஷகுன் பூட்டானி, ஷாகுன் பூட்டானி. ஓகேவா? அவ்வளவுதான். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் கதக். ஸோ இந்த கதக், கதகளி, அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். ஓகேவா? ஸோ கதக் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா. அதுல மேஜரா யாரு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யூபி, உத்தரப்பிரதேஷ். எழுதிக்கோங்க, உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கதக் அப்படின்றத எப்படின்னா கதா அப்படின்றதா கதக்கா மாறிச்சு. ஓகேவா? கதா அப்படின்றது நம்ம தமிழ் என்னன்னா கதைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா கதான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கதைனா என்னது? ஸ்டோரி. ஓகேவா? மேஜரா ஏதாவது நம்ம நடந்தது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதா. ஓகேவா? ஸோ இல்லைன்னா கிருஷ்ணா. ஸோ இது ரிலேட்டடா ஒரு ஸ்டோரிய டெபிக் பண்ற மாதிரி. ஓகேவா? அந்த ஸ்டோரியவே ஒரு நாடகமா பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் கதகளி, சாரி கதக். ஓகேவா? கதகளில சாரி கதக். ஓகேவா? அதுதான் வந்து கதா அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்னன்னா ஸ்டோரி டெல்லிங். ஓகேவா? ஸோ கதா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த கதக்கு மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியூரஸ்ட் எல்டஸ்ட் ஃபார்ம் அந்த மாதிரி டான்ஸ். ஓகேவா? பட் இந்த கதக் மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூபி அப்படின்றப்போ இந்த நார்த் இந்தியா ஃபுல்லாவே முகல்ஸோட, முகலாயர்கள் அதிகமா இருந்தாங்க. கரெக்டா? அந்த டைம்ல முகலோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து அதிகமா இருந்துச்சு. அதனால இந்த கதக் அப்படின்ற டான்ஸும்
அந்த மொஹல்ஸோட இன்டர்பிரிட்டேஷனும். ஸோ மொஹல்ஸ் அப்படின்னு வரும்பொழுதே அவங்களோட மியூசிக் மெயினா என்னது ஹிந்துஸ்தானி மியூசிக் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அந்த மியூசிக்கும் இதுவும் மெர்ஜ் ஆகி ஃபார்ம் ஆச்சு. அதாவது ஒரு கலவை மாதிரி. ஓகேவா? ஆல்ரெடி இருந்ததும் பிளஸ் மொஹல்ஸ் கொண்டு வந்ததும். ஓகேவா? அவங்களதும் இதுவும் மிக்ஸ் ஆகி ஒரு கலந்த கலவை மாதிரி தான் இந்த கதக் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது எழுதிக்கோங்க. ஸோ it is the only classical dance to feature Persian elements. Persian அப்படின்றது என்னன்னா மொஹல்ஸ். ஓகேவா? அதாவது முகலாயர்களின் அதாவது முகலாயர்களோட நடனத்தையும் இதில் கொண்டுள்ளது. அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? முகலாயர்களின் நடன அசைவுகளையும் கொண்டுள்ள ஒரே ஒரு பாரம்பரிய நடனம் என்னன்னு பாத்தீங்கன்னா கதக். மத்த எல்லாமே வந்து பியூரஸ்ட். ஓகேவா? இந்த கதக் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு. ஆல்ரெடி இருந்த கதக்கும் பிளஸ் மொஹல்ஸோட அதோட எலமெண்ட்ஸும் ரெண்டும் சேர்ந்து மிக்சடா இருக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து மேஜரா பாத்தீங்கன்னா ஸோ ஹிந்துஸ்தானி மியூசிக்ல தான் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே மோஸ்டா கர்நாடிக் மியூசிக் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தானி மியூசிக் எழுதிக்கோங்க. ஸோ இந்த டான்ஸை வந்து அதிகமா யார் பேட்டர்னைஸ் யாரு வெளிப்படுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா மொஹல்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த நடனத்தையே வந்து பாத்தீங்கன்னா மொஹல்ஸ் தான் வெளியில கொண்டு வந்தாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் யாரு இந்த நடனத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வாஜித் அலி ஷா. அவர் பேர் எழுதிக்கோங்க. வாஜித் அலி ஷா. ஸோ பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. த லாஸ்ட் நவாப் ஆஃப் அவாத். ஸோ அவாதோட லாஸ்ட் நவாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதக் அப்படின்ற டான்ஸ்ல அதிகமா பேட்டர்னைஸ் பண்ணார். ஓகேவா? வெளியில கொண்டு வந்தார். ஸோ இது மிக்சடுன்றனால இதுக்கு தனியா சிம்பிள்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது இன்னொன்னு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த டான்ஸ் கூட இன்னொன்னு என்ன சேரும்னு பார்த்தீங்கன்னா கரானாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரானாஸ் அப்படின்னா என்னன்றது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு தமிழ்ல இதே எழுதிக்கோங்க. கரானா அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ கரானாஸ் அசோசியேட்டட் வித் திஸ் டான்ஸ். அதாவது இந்த மொஹல்ஸ் இருந்தாங்க பாத்தீங்களா? அப்போ ஒரு ஒரு இடத்த ஒவ்வொரு ரூலர்ஸ் வந்து அந்த டைம்ல ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களா ஒரு புது மியூசிக் அண்ட் டான்ஸ வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ அந்தந்த ஏரியாவுக்கு ஒவ்வொரு மியூசிக் வந்து ஃபேமஸ் ஆச்சு. மியூசிக்கும் பிளஸ் அந்த நடன பாவைகள் எல்லாமே வந்து மாறுச்சு. அததான் என்னவா மாத்திட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கரானா. கரானா அப்படின்னா என்னன்னா ஹிந்தில ஒரு ஊருன்னு அர்த்தம். ஐ மீன் ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன குட்டி நகரங்கள் அப்படின்னு அர்த்தம். கரானானா வீடு. ஓகேவா? ஸோ ஒரு குறிப்பிட்ட வீடுகள் கொண்ட ஒரு இடத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க கரானா. ஒரு பிளேஸ் ஏரியா நம்ம சொல்லும் போது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லிக்கலாம்னா ஏரியான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ஏரியா ஒரு ஒரு கரானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அங்கங்க இருக்கிறவங்க அங்கங்க புதுசு புதுசா கொண்டு வந்தாங்க. அது பிற்காலத்துல என்னவா மாறுச்சுன்னா அது வந்து ஒரு ஃபேமிலியா மாறிச்சு. பிளஸ் அந்த ஃபேமிலி பேரோட அந்த கரானா பேரை சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேவா? அவங்க பாரம்பரியமா அதே டான்ஸே ஆடிட்டு இருப்பாங்க. அதே மியூசிக் அதே டான்ஸ் அந்த மாதிரி ஆடுவாங்க. பிளஸ் ஒரு ஒரு பிளேஸுக்கு ஏத்த மாதிரியும் அந்த கரானா அப்படின்ற பேரை வந்து வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது கரானா அப்படின்றதே ஒரு ஒரு பெரிய டாபிக். ஓகேவா? அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த நேமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கரானா அப்படின்றது எதோட சேர்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கதக்கு. ஓகேவா? கரானா கொஸ்டின் அதிகமா கேட்பாங்க. ஓகேவா? பட் ஆனா என்னன்னா நீங்க அந்த நேம்ஸ்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாமே மோஸ்டா கொஞ்சம் பெரிய பெரிய பேர்களா இருக்கும். ஓகேவா? வித் திஸ் டான்ஸ் இது மட்டும் போட்டுக்கோங்க இப்போதைக்கு. நம்ம கரானா டாபிக்க பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இதுல முக்கியமான அந்த பானை
இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தாட். தாட் அப்படின்னா என்னன்னா நின்னுட்டே ஆடுறது. ஓகேவா? ஸ்டாண்டிங் பொசிஷன், ஒரே பொசிஷன்ல இருந்து கை அசைக்கிறது தான் தாட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிராக்கெட்ல ஸ்டாண்டிங்னு போட்டுக்கோங்க. அடுத்தது துக்ரா. அப்புறமா பரன், தரானா. அடுத்து அமத், AMAD, அமது. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இது ஃபுல்லாவே இந்த கரானாவோட பர்சன்ஸ் தான் இதுக்குள்ள வருவாங்க. இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் வந்து ரெண்டு பேர் மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கல்கா பிந்தாதின். கல்கா பிந்தாதின். ஓகேவா? ஸோ இவரு வந்து பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ பத்ம விபூஷன் எப்பனா 1986லயே, 1986. அடுத்தது கீதாஞ்சலி லால். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா கீதாஞ்சலி லால். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கதகளி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கதகளி எந்த ஊரு? கேரளா. ஓகேவா? ஸோ இதுவும் சேம். இதுலயும் கதா அப்படின்றது என்னதுதான்? ஸ்டோரி. ஓகேவா? ஸ்டோரி. களி அப்படின்னா மலையாளத்துல என்னன்னா பர்ஃபார்மன்ஸ்னு அர்த்தம், ஆடுறது. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டும் சேர்ந்தது தான் கதகளி. ஓகேவா? ஸ்டோரி பிளஸ் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் யார் தான் ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் மட்டும்தான். ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க, ஸ்டோரி பிளஸ் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? பெர்ஃபார்ம்டு பை மேல் ஒன்லி. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இது மேஸ்டா முன்னா பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டோரி பிளஸ் பர்ஃபார்மன்ஸ். அப்போ என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா ராமாயணா அண்ட் மகாபாரதா. ஸோ ராமாயணா அண்ட் மகாபாரதம். ஓகேவா? ஸோ ராமாயணம் அண்ட் மகாபாரதம். ஓகேவா? ஸோ இந்த இது நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது ஃபுல்லா வந்து ஃபுல் மேக்கப்போட ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா என்ன இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அண்ட் கலர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஃபேஸோட எக்ஸ்பிரஷனை மாத்துறது. ஓகேவா? ஸோ இவங்களோட மேஜர் இதே அதுதான், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃபேஸ் கலர். ஃபேஸுக்கு வந்து ஒரு மாதிரி கலர்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஃபேஸ் கலர். இந்த ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கு. ஓகேவா? நீங்க மேஜரா பார்க்கும்போது சம்டைம்ஸ் ஒருத்தர் வந்து ரெட் கலர் அடிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் கிரீன் கலர் அடிச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் டான்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு தானே ஆடுறாங்க. ஸோ அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் டான்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கலர்ஸுக்கு வந்து மீனிங் இருக்கு. கிரீன் அப்படின்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணி ஆடுறாங்கன்னா ஸ்ட்ரென்த். ஸோ இதை எழுதிக்கோங்க, கிரீன் கலர் மூஞ்சில அடிச்சிருந்தாங்கன்னா அது பேர் ஸ்ட்ரென்த். ஓகேவா? ரெட் கலர் அப்படின்னா ஈவில். ஸோ ரெட் கலர் அடிச்சிருந்தாங்கன்னா ஈவில், அதாவது கெட்ட மனிதர்கள் அந்த மாதிரி. ஓகேவா? வில்லன் மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட். டோட்டலா இவங்க எவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9. அதாவது முக பாவனைகள் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9. எழுதிக்கோங்க. ஸோ டோட்டல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து 9. அதே மாதிரி ஹேண்ட் கெஸ்டர். ஹேண்ட் கெஸ்டர்னா நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிங்களா, கையோட அந்த இதை வந்து மேலேயும் கீழேயும் ஆட்டுவாங்க. ஓகேவா? ஸோ அது டோட்டலா எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24. ஓகேவா? ஸோ ஹேண்ட் கெஸ்டர் கை அசைவுகள். ஸோ அப்போ அந்த ஒரு ஒரு அசைவுக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹேண்ட் கெஸ்டர்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 24. 24. நெக்ஸ்ட். ஸோ எலமெண்ட்ஸ். ஸோ என்னென்னலாம் பாவனைகள்னா கேலி கொட்டு,
கேலி, பொட்டு, புறப்பாடு, திறநோக்கு, இலக்கியாட்டம், கலசம். மேஜரா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே மலையாளம்னு தெரிஞ்சிடும். அதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணலாம். ஓகேவா? இலக்கியாட்டம், கலசம். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்சனாலிட்டிஸ். ஸோ ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவி பாலகிருஷ்ணா, பிவி பாலகிருஷ்ணா, மிர்னாலினி சாராபாய், மிர்னாலினி சாராபாய். அதே மாதிரி கோட்டக்கல் நந்தகுமரன், கோட்டக்கல் நந்தகுமரன். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஆ சரி.
ஓகே ஓகே சாரி, சரி எழுதிக்கோங்க. மோகினி ஆட்டம். ஸோ மோகினி ஆட்டம், சேம் மோகினி ஆட்டம் வந்து கேரளா தான். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு வந்து, அதாவது பெருமாள் வந்து மோகினி அவதாரமா எடுத்து ஆடுனாங்களாம். ஓகேவா? அதனாலதான் இதுக்கு பேர் என்னன்னு வந்திருக்கா, மோகினி ஆட்டம். அப்போ இட்ஸ் ரிலேட்டட் டு எந்த காடுக்குன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு. விஷ்ணு ரிலேட்டடா வர டான்ஸ் இது. ஓகேவா? தென் இதுக்கு வந்து சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஏர். ஸோ எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு, இந்த மோகினி ஆட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆஃப் என்சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்சாண்டர்ஸ் அப்படின்னா ரொம்ப அழகா ஆடுறது. ஓகேவா? டான்ஸ் ஆஃப் என்சாண்டர்ஸ். நீங்க இந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னாவே ஒரு மாதிரி கேரளா சாரி கட்டி டான்ஸ் ஆடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த முகபாவனை எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதனால இது அப்படி சொல்றாங்க. ஓகேவா? டான்ஸ் ஆஃப் என்சாண்டர்ஸ். பிராக்கெட்ல எழுதிக்கோங்க கிரேஸ்ஃபுல். என்சாண்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா கிரேஸ்ஃபுல். ஸோ இருக்கிறதுலயே ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுறது என்னன்னா இந்த மோகினி ஆட்டம் தான். ஓகேவா? அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ கொஞ்சம் ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஆஹ் ரொம்ப பொறுமையா ஆடுவாங்களாம். ஓகேவா? இந்த டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நோ அப்ரப்ட் ஜெர்க்ஸ். அப்ரப்ட் ஜெர்க்ஸ் என்னன்னா டக்கு டக்கு டக்குன்னு கால்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ டான்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெலோடி டான்ஸ் மாதிரி ஆடுவாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சும்மா மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கெஸ்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 24. நம்ம முன்னாடி ஆல்ரெடி கதகளிக்கும் பார்த்தோமா? ஸோ அந்த கை அசைவுகள் வந்து எத்தனை டோட்டலான 24. அதே தான் மோகினி ஆட்டத்துக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலா எத்தனை ஹேண்ட் கெஸ்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24. இது கொஞ்சம் எழுத மாட்டேங்குது, அதனால நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி சொல்றதெல்லாம் அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்றேன், எழுதிக்கோங்க. ஸோ 24 ஹேண்ட் கெஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து படம். படம். இன்னொன்னு பட வர்ணம். படம், பட வர்ணம். தில்லானா. தில்லானா. இன்னொன்னு என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோல் கெட்டு. CHOLKETTU. சோல் கெட்டு. ஓகேவா? சோ இந்த நம்ம தாசி ஆட்டம் அப்படின்றது பரதநாட்டியத்துக்கு மட்டும் இல்ல, மோகினி ஆட்டத்துக்கும் அந்த பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ எழுதிக்கோங்க. இந்த இதுல என்னென்ன பேர்னா தாசி ஆட்டம் ஒண்ணு, நங்கை நாடகம். நங்கைனா யாரு? பொண்ணு. ஓகேவா? சோ நங்கை நாடகம் அப்படின்றது இன்னொரு பேர். சோ நம்ம ஆல்ரெடி தாசி ஆட்டம் எழுதியிருப்பீங்க. ஓகேவா? சோ இன்னொரு பேர் எழுதிக்கோங்க, நங்கை நாடகம். நங்கை நாடகம். ஓகேவா? அடுத்து இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் யார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கல்யாண குட்டி அம்மா. எழுதிக்கோங்க, கல்யாணி குட்டி அம்மா. ஸோ இவங்க தான் மேஜர் ரோல். மோகினி ஆட்டத்தை கொண்டு வந்ததுல மேஜர் ரோல் இவங்களுக்கு தான். ஓகேவா? கல்யாணி குட்டி அம்மா. அடுத்தது VN மேனன். ஸோ இவர் வந்து டான்ஸ்லாம் இல்லை, இவரோட மெயின் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேம்
நம்ம எப்படி பிரிட்டிஷ் வந்து டெம்பிள் டான்ஸை பேன் பண்ணாங்க, சேம் மோகினி ஆட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் தாசி ஆட்டம் சொன்னேன். நான் தாசினாலே யாரு, கோயிலில் ஆடுறவங்க. ஓகேவா? அதே பேட்டர்ன் தான் மோகினி ஆட்டமும், கோயிலில் தான் இவங்க ஆடுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் பேன் பண்ணப்போ மோகினி ஆட்டத்தை திரும்பவும் ரிவைவல் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎன் மேனன். நம்ம ஆல்ரெடி பரதநாட்டியத்துக்கு 2 பேர் பார்த்தோம், கரெக்டா? ஸோ யார் யாரு பார்த்தோம் பரதநாட்டியத்துக்கு? கிருஷ்ணா ஐயரும் ருக்மணி தேவியும் பார்த்தோம். அதே மாதிரி மோகினி ஆட்டத்தை திரும்பவும் பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் ரிவைவல் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா விஎன் மேனன். ஓகேவா? விஎன் மேனன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் ஆடுற டான்ஸ். ஓகேவா? ஸோ கதகளி எப்படி ஃபுல்லா பசங்களோ அந்த மாதிரி மோகினி ஆட்டன்றது ஃபுல்லா பொண்ணுங்க ஆடுறது. ஓகேவா? ஸோ விஎன் மேனன் எழுதிக்கோங்க, ரிவைவல் ஆஃப் மோகினி ஆட்டம் அப்படின்னு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பர்சன் சேம் யாருன்னு பாத்தீங்கன்னா கிங். ஓகேவா? சோ கிங் சுவாதி திருநாள். கிங் சுவாதி திருநாள். சோ இந்த விபி மேனன் பிளஸ் இவங்க 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா மோகினி ஆட்டத்தை திரும்ப கொண்டு வந்தவங்க. ஓகேவா? திருநாள். பிளஸ் இவர் தனியா இன்னொரு ஸ்பெசிபிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக்கை உள்ள கொண்டு வந்தவர். ஓகேவா? சோ இந்த மோகினி ஆட்டத்துல கர்நாடிக் மியூசிக் கொண்டு வந்தவர் இவர் தான், சுவாதி திருநாள். கர்நாடிக் மியூசிக். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இன்னும் 2 தான். மணிப்பூரி. மணிப்பூரி. ஓகேவா? ஸோ மணிப்பூரி அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா பேஸ்ட் ஆன் வைஷ்ணவா. ஓகேவா? எழுதிக்கோங்க, வைஷ்ணவா. வைஷ்ணவான் அப்படின்றது என்னது? பெருமாள், அதாவது பெருமாளோட அவதாரங்கள் இருக்குல்ல, அது ரிலேட்டடா டான்ஸ் ஆடுறது.
ஓகேவா? ஸோ அவதார்ஸ் ரிலேட்டடா ஆடுறது இது மணிப்பூரி டான்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் வைஷ்ணவா. வைஷ்ணவம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா ராஸ் லீலா. நோட் பண்ணிக்கோங்க. ராஸ் லீலா. ஸோ ராஸ் லீலா அப்படின்னா என்னன்னா த ஸ்டோரி ஆஃப் கிருஷ்ணா அண்ட் ராதா. கீழே எழுதிக்கோங்க, ஸ்டோரி ஆஃப் கிருஷ்ணா அண்ட் ராதா. ஸோ இதை முதல்ல கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஸ் லீலாவை ராஜஸ்ரீ பாக்கிய சந்திரா. ராஜஸ்ரீ பாக்கிய சந்திரா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தங்டா. தங்டா. ஸோ இந்த டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ஷியல் டான்ஸ். ஓகேவா? ஸோ இதுல பெருசா வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சத்ரியா. ஸோ ஆல்ரெடி சத்ரியா நம்ம என்னன்னு பார்த்தோம், அஸ்ஸாம் பார்த்தோமா? ஸோ எழுதிக்கோங்க சத்ரியா. ஸோ சேம் இதுவும் வைஷ்ணவிசம் தான். ஓகேவா? ஸோ அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. சேம் இதுவும் வந்து வைஷ்ணவிசம். ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்டு கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ இதோட ஃபவுண்டர் நேம் எழுதிக்கோங்க. ஸோ இந்த டான்ஸை முதல்ல யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமந்த சங்கர தேவா. ஸ்ரீமந்த சங்கர தேவா. நெக்ஸ்ட் ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆக்ட் பிளேன்னு சொல்லுவாங்க. ஒன் ஆக்ட் பிளே. ஸோ இது வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஆடுவாங்க. ஓகேவா? ஸோ ஒன் ஆக்ட் பிளே. ஏசிடி ஆக்ட். ஒன் ஆக்ட் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ இதுல யாரு முக்கியமான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜதின் கோஸ்வாமி. ஜட்டின், ஜேஏடிஐஎன், ஜட்டின்
கோஸ்வாமி. சோ இன்னொன்னு புபேன் ஹசாரிகா. ஓகேவா? சோ இவங்க இதுக்காக பாரத் ரத்னா வாங்கியிருக்காங்க 2019. நோட் பண்ணிக்கோங்க. பாரத ரத்னா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாமே விபூஷன் தான் பார்த்தோம். கரெக்டா? சோ இவங்க மட்டும்தான் பாரத ரத்னா 2019. ஓகேவா? 2019. அவ்வளவுதான். இது காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதோட கிளாசிக்கல் டான்சஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு கீழே இந்த நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆனது ஆர்டர் வைஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆர்டர் வைஸ் கேட்பாங்க. ஸோ முதல்ல எது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பரதநாட்டியம். ஓகேவா? நான் ஷார்ட்டா பி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பரதநாட்டியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா, அப்புறம் கதக். கதக், அப்புறம் மணிப்பூரி, கதக், மணிப்பூரி, சத்ரியா, சத்ரியா, குச்சிப்புடி, கேயூ போடுறேன். ஓகேவா? குச்சிப்புடி. நெக்ஸ்ட் கதகளி. கதக் ஃபர்ஸ்டே வந்துரும், அதுக்கப்புறம் தான் கதகளி, தென் லாஸ்ட் தான் மோகினி ஆட்டம். ஓகேவா? ஸோ இதோட கிளாசிக்கல் டான்சஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ நாளைக்கு வேற டாபிக் பார்க்கலாம். காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம்.